الحمد لله المنعوت بجميع الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصروا أنفسهم بالدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், தன்னாட்டத்தின் போதவர், சாந்தி மதம் ஏறி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இந்தியர்களை எல்லாம் மையங்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டக்கூடிய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பருவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இழக்காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிபர்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நான் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாட்டத்தில் வைத்து விடாமல் அவரை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வந்திய செய்து கொள்கின்றேன். என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு வருடத்தை முடித்துவிட்டு இன்னொரு வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதில் ஒரு நாம் பாடம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறான், முடிவிருக்கிறது. படைத்தவனை தவிர மக்லூக்கா படைக்கப்பட்ட ஒட்டுமொத்தமான படைப்புக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு நிமிடத்தை எடுத்துக் கொள்ளுங்களே, ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொண்டால் 60 செகண்டோடு நிமிடம் முடிந்து விடுகிறது. ஒரு மணித்தியாலத்தை எடுத்துக்கொண்டால் அது 60 நிமிடங்களோடு ஒரு மணித்தியாலம் முடிகிறது. ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் 24 மணித்தியாலத்தோடு நாள் முடிகிறது. 29 நாளோ 30 நாளோ எடுத்துக்கொண்டால் ஒரு மாதம் முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். 12 மாதங்களை எடுத்துக்கொண்டால் வருடம் முடிகிறது. உலகத்தில் எதை எடுத்தாலும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான், படைத்தவனை தவிர. அனைத்துக்கும் முடிவு இருக்கிறது. கியாமத்துடைய நாளையில சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமான படைப்பினங்களும் அழிந்து நாசமா போகும். குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஜீவராசிகளும் அழிந்து போகும். படைத்தவன் மாத்திரம் தரித்து நிற்பான், அவன் மாத்திரம் தான் இருப்பான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் கியாமத்துடைய நாளையில. லிமனில் முல்குல் யௌம்,
இன்றைய நாளையுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது என்று கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான். குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அதற்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால், இந்த அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருந்தான்? அபூதாவுடைய ரிவாயத். ஒரு நாள் சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐன கான ரப்புனா கபுல அன் யக்லுக ஸமாவாதி வல் அர்த். யா ரசூலல்லாஹ், இந்த வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னால் எங்களுடைய ரப்பு எங்கிருந்தான்? சுப்ஹானல்லாஹ், எங்கிருந்தான் ரப்பு? ரசூலுல்லாஹ் பாவித்த வார்த்தை அமா. அமா அமா என்றால் எங்களுடைய பாசையில் அர்த்தம் சொல்வதாக இருந்தால் அந்தரம். அந்தரம் என்று சொல்வோம். இந்த பூமியில் இருந்து வானம் வரைக்கும் உள்ள இடத்துக்கு அந்தரம் என்று பாவிப்போம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த பள்ளிவாசல் இது வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து, பள்ளியுடைய சொத்து. இந்த எத்தனை பேச்சஸ் இருக்கிறதோ அத்தனை பேச்சஸ் வானம் வரைக்கும் பள்ளிக்கு தான். எது வரைக்கும்? வானம் வரைக்கும் பள்ளி. இந்த பள்ளிக்கு மேலால் இருந்து வானம் வரைக்கும் இருக்கின்ற இடத்தை அந்தரம் என்று சொல்வோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ஃபௌகஹு ஹவா வமா தஹ்தஹு ஹவா. இந்த பூமிக்கு மேலால் அந்தரம் என்றொன்று இருந்தது, பூமிக்கு கீழால் பாதாளம் என்றொன்றிருந்தது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை விளங்கப்படுத்த வந்த கண்ணனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? இந்த அந்தரம் என்று ஒன்று இருக்கவில்லை, இந்த பாதாளம் என்று ஒன்று இருக்கவில்லை. படைத்தவன் தனித்தவனாக இருந்தான். இதுதான் தனித்தவனுக்கு வரைவிலக்கணம். சுப்ஹானல்லாஹ். எனவே ரப்பு பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அறிவுபூர்வமான படைப்பாக மனிதனை படைத்தான் அல்லாஹ். இதே போன்ற தனித்த நிலைமை கியாமத்தில் அல்லாஹ் நிற்பான், நின்று கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். இன்றைய நாளுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? இந்த கேள்வியை கேட்பதற்கு இந்த பூமிக்கு மேலால் எந்த ஜீவராசியும் உயிரோடு இருக்காது, எந்த படைப்பும் இருக்காது. கடைசியாக படைத்தவனே பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அடக்கி ஆளக்கூடிய மகா சக்தி வாய்ந்த தனித்தவனான ரப்புல் ஆலமீனுக்குத்தான் இன்றைய நாளுடைய ஆட்சி சொந்தமானது என்று படைத்தவனே பதில் சொல்வான். கண்ணியமானவர்களே, எனவே யாராக இருந்தாலும், எந்த படைப்பினங்களாக இருந்தாலும், படைத்தவனை தவிர அத்துணை படைப்புக்கும் அல்லாஹ் முடிவை வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வந்தது வாழவல்ல, நிரந்தரமாக இருக்கவல்ல, நிரந்தரமாக அனுபவிக்க அல்ல. இந்த வாழ்க்கை அற்பமானது, இந்த காலகட்டம் சொற்பமானது, அழிந்து போகக்கூடியது, அழிந்து நாசமாக கூடியது. இந்த குறுகிய காலத்தை பயன்படுத்தி நாம் நஷ்டத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது. அதற்காக வேண்டி உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி மறுமையை மறந்துவிட வேண்டாம், மௌத்தை மறந்துவிட வேண்டாம், சொர்க்கம் நரகத்தை மறந்துவிட வேண்டாம். உலகத்தை அனுபவிக்குங்கள், படைத்தவன் சொல்கிறான், அனுபவியுங்கள். ஆனால் எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த கால அவகாசத்தை தந்து இந்த பூமிக்கு மேலால் உங்களை வாழ வைத்தாரோ அந்த நோக்கத்தை மறந்து அனுபவிக்க வேண்டாம், மறந்து அனுபவிக்க வேண்டாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமானது. இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கடலுக்கு முன்னால் நின்று தன்னுடைய கையில் தேய்க்கின்ற ஒரு ஊசியை வைத்துக் கொண்டு அந்த கடலிலே மூங்கி எடுத்தான். அந்த ஊசியிலே மாட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமம் இந்த உலகத்துடைய இன்பமும் இந்த உலகத்துடைய துன்பமும். இன்பமாக இருந்தாலும் அதுதான், துன்பமாக இருந்தாலும் அதுதான். ஆனால் எங்களுடைய உடம்பை விட்டு கலட்டப்பட்டு முதலாவது வைக்கப்படுகின்ற மண்ணில் ஆலமுல் பர்ஸக், மன்னரையுடைய வாழ்க்கை,
கபருடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னது சமுத்திரத்தை போல, கடலை போல. அதற்கு முடிவு கிடையாது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு முடிவென்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை ஊசியில மாட்டி கிடக்கின்ற இந்த இன்பத்துக்காக வேண்டியா கடல் அளவு போன்று இருக்கக்கூடிய இன்பத்தை நீ விற்கப் போகிறாய்? சமுத்திரத்தை போன்று இருக்கக்கூடிய முடியாத இன்பத்தை விற்கப் போகிறாய். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சிந்தனை மாத்திரம், இந்த உலகத்துடைய ஹபீகத் மாத்திரம் எங்களுடைய உள்ளத்துக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வது சிரமம் இல்லாமல் போய்விடும், இலகுவாக போய்விடும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதை முடிவெடுக்குகின்ற தருணம் இந்த உலகத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த அழிந்து போகக்கூடிய துன்யாவுடையவற்றையும் அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான முடிவே இல்லாத அந்த ஆகிரத்துடைய வெற்றியையும் நிர்ணயிக்கிற கட்டம் இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த எங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம். மக்கள் கிதாபில் எழுதுறாங்க, உலகத்துடைய ஒரு வினாடி, ஒரு செகண்ட், ஒரு வினாடி எங்க உலகத்துடைய வெற்றியையும் ஆகிரத்துடைய சொர்க்கத்துடைய வெற்றியையும் ஆகிரத்துடைய தோல்வியையும் முடிவெடுக்கக்கூடிய கட்டம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த அந்த கடைசி கட்டத்தை வைத்துத்தான் நிரந்தரமான வாழ்க்கையுடைய வெற்றியையும் அதனுடைய தோல்வியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில சிலருக்கு அல்லாஹ் அவனை பார்க்க முடியாமல் திரை போடுவான். படைத்தவனை பார்க்க முடியாது. இந்த வசனம் நாம் ஓதி இருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொல்கிறார்கள், நாளைக்கு நரகத்தில் நரகவாதிகளுக்கு கொடுக்கின்ற வேதனையை விட பயங்கரமான வேதனை என்ன தெரியுமா? அந்த கியாமத்துடைய நாளையில படைத்தவனை பார்க்க முடியாமல் திரை போடப்படுவது இருக்கிறது. இதுதானா நரகத்துடைய வேதனையை விட பயங்கரமான வேதனை. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை சொன்னால் சில நேரம் எங்களுக்கு புரியாது. அது அல்லாஹ்வை பார்க்க கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் நரகத்துடைய நெருப்பையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தனித்தனி சுவர்க்கம் கொடுப்பான், தனித்தனி சுவர்க்கம் கொடுப்பான். அந்த சுவர்க்கத்தில் 4 பிரதானமான வாசல்களை அல்லாஹ் வைப்பான். பிரதானமான வாசல்கள். அதுல ஒரு வாசலால ஹூர்லின் பெண்கள் வந்து போவார்கள், இன்னொரு வாசலால சேவையாக்கள் பணியாக்கள் வந்து போவார்கள், இன்னொரு வாசலை அல்லாஹ் நரகத்துக்கு போடுவான். நரகத்துக்கு ஒரு வாசல் இருக்கும். இந்த உலகத்துல எந்த காபிராவது, எந்த முனாபிக்காவது, எந்த யஹூதி நசரானியாவது, யாராவது எந்த முஸ்லிமுக்காவது அநியாயம் செய்துவிட்டு அவன் கலிமாவில்லாமல் செத்து போய் நரகவாதியாக ஆகினான், அநியாயம் செய்யப்பட்ட முஸ்லிம் அவன் சொர்க்கவாதியாக அல்லாஹ் முடிவு செய்திருந்தான். அந்த முஸ்லிம் உலகத்தில் அநியாயம் செய்த அந்த காபிரை பார்க்க அவனுடைய உள்ளத்தில் தோன்றினால் அல்லாஹ் நரகத்தில் அந்த காபிரை அதாவோடு எடுத்து காட்டுவான். இந்த சுவர்க்கவாதியுடைய இன்பத்தோடு இன்பத்தோடு அந்த நரகவாதிக்கு காட்டுவான். என்னுடைய பாப்பைக்கு சொல்வதாக இருந்தால் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுவோம் என்று சொல்றோமே, இது மாதிரி அல்லாஹ் படம் காட்டுற மாதிரி காட்டுவான். இது அளப்பரிய இன்பமாக இருக்கும் சூழவாக்கியிருக்கு. அது யாரு? இங்கு நடக்கின்ற சோதனைகளை பொறுமையாக தாங்கிக் கொண்டு ஆதரவு வைக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளில் ஒன்று. 4வது வாசல் தாருஸ் ஸலாமுக்கு ஒரு வாசல் போட்டிருப்பான் அல்லாஹ். தாருஸ் ஸலாம் சாதாரணமான சொர்க்கம் அல்ல, படைச்ச ரப்புல் ஆலமீன் வந்து போகக்கூடிய சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ்.
சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்துக்கு அனுப்பியதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகள் சுவனத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்கும் தன்னுடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ஒரு கடிதம் அனுப்புவார். இன்னாருடைய மகன் இன்னாருக்கு மின் ரப்பில் ஆலமீன், படைச்ச ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து கடிதம் போகும். என்ன கடிதம்? தாருல் கலாமுக்கு வாருங்கள். தாருல் கலாம் என்ற சொர்க்கத்துக்கு உங்களுடைய சொர்க்கத்தில் உள்ள வாசலாக வாருங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் கடைசியாக சொர்க்கம் நுழைந்த அந்த ஒட்டுமொத்தமான சுவர்க்கவாதிகளும் தாருல் கலாமுக்கு படையெடுப்பார்கள். தாருல் கலாமுக்கு அல்லாஹ் கேட்பானாம், ஹல் தர்வௌன, நீங்க உலகத்துல தந்த கொஞ்ச அவகாசத்தை பயன்படுத்தி மௌத்துக்கு பின்னால் இந்த சுவனத்துடைய வாழ்க்கைக்கு தயார் செய்து சுவனவாசியாக வந்ததற்கு நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்தேன். இந்த சொர்க்கத்தை நீங்கள் பொருந்திக் கொண்டீங்களா? இந்த இன்பங்களை பொருந்திக் கொண்டீங்களா? ஏகோபித்த முடிவில் ஒரே குரலில் ஒரே சத்தத்தில் ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், எங்களுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது ரப்பே? சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பட்டை கட்டுகின்றோம் சொர்க்கத்தில், நினைத்தவை சாப்பிடுகிறோம், நினைத்த மாதிரி வாழ்கிறோம். இதை விட வேறு என்ன இன்பம் எங்களுக்கு வேண்டி இருக்கிறது? சத்தியமாக சொல்கிறோம் ரப்பே, உன்னுடைய சுவனத்தை நாம் பொருந்திக் கொண்டோம். படைத்தவன் சொல்வானாம், இல்லை, இதை விட ஒரு இன்பம் இருக்கிறது, இதை விட ஒரு இன்பம் இருக்கிறது. வாயை பிளந்தவர்களாக சொர்க்கவாதிகள் கேட்பார்களா, யா அல்லாஹ், சொர்க்கத்தை விட இன்பமா? சொர்க்கத்துடைய சுகந்தியை விட ஒரு இன்பமா? ஓ, இன்னொரு இன்பம். அது என்ன யா அல்லாஹ்? அதுதான் என்னுடைய தரிசனம். படைத்தவன் தாருல் கலாமில் படைத்தவனை காட்டுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், 70,000 திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அகலும் படைத்தவனை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹதீஸுடைய கருத்து, 8 லட்சம் வருஷம் கண்ணை பத்தாமல் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தை மறந்து ரப்பை பார்ப்பார்கள். திருவருடம் 8 லட்சம் வருடங்கள். சுப்ஹானல்லாஹ், கண் பத்திப்படாதே. எப்படி இருப்பான் படைத்தவன்? யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுடைய தினத்தில் உனக்கு விருப்பமான அமலில் உன்னுடைய வீட்டில் இந்த மிம்பரில் இருந்து இந்த பள்ளிவாயல் இருந்து கேட்கிறோம், எங்களுடைய முழு பரம்பரைக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவாயாக. உன்னை பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவர்க்கத்திலே மிகப்பெரிய இன்பம் ரப்பை பார்ப்பது. இதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாக்கியத்துக்கு வசனத்துக்கு வியாக்கியானம் சொல்லும் போது, எனவே உலகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தும் பாக்கியமும் படைத்தவனுடைய திருவதனத்தை பார்ப்பதென்றால் அது பார்க்க கிடைக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அதாபு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பம் படைத்தவனை 8 லட்சம் வருஷம் கண்ணை மூடாமல் பார்க்க வேண்டுமா? அதற்கு முடிவு செய்ய வேண்டிய கட்டம் எங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம். அதுதான் சக்கராத்துடைய கட்டம். அந்த வினாடிதான் எங்களுடைய தொண்டை குடிக்கு இழுத்து கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில்தான் அந்த ஒரு வினாடிதான் அந்த இன்பத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவோமா அல்லது அது மறுக்கப்பட்டவர்களாக மாறுவோமா என்று முடிவெடுக்க வேண்டிய கட்டம் அந்த கட்டம் தான் சக்கராத், மௌத்துடைய கட்டம். கண்ணியமானவர்களே, சாதாரணமான கட்டம் அல்ல, சாதாரணமான கட்டம் அல்ல. அந்த ஒரு கிதாபில் வாசித்துக் கொண்டிருக்கும் போது அறிஞர் எழுதுகிறார், மனிதா மனிதா, சக்கராத்தில ஷைத்தான் இப்லீஸ் 99 பவரை பாவிப்பான், 99 சக்தியை பாவிப்பான். ஆனால் மனிதா, சக்கராத்துக்கு முன்னால ஷைத்தான் ஒரே ஒரு பவரைத்தான் பாவிக்க போறான், ஒரே ஒரு பவரைத்தான்
பாதிக்க போறான். மனிதா, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், அந்த ஒரு பவரை பெற்றுக் கொண்டு நீ தக்பீர் கட்டியதற்கு பின்னால், தொழுகைக்காக வேண்டி தக்பீர் சொன்னதற்கு பின்னால் அந்த ஒரு பவரை உனக்கு தடுக்கக்கூடிய ஈமான் இல்லை என்றால், தொழுகையில் ஏற்படுத்த உனக்கு சக்தி இல்லை என்றால், நீ தொழுகின்ற நேரத்தில் உன்னுடைய உடம்பில் தைரியம் இருக்கிறது, ஷைத்தான் பலகீனமாக இருக்கிறான். ஆனால் சக்கராத் முதலாவது கட்டம் இஸ்ராயேல் செய்த வேலை என்ன தெரியுமா? சக்கராத் ஆரம்பிக்க முன்னாலே ஒவ்வொரு மனிதனுடைய பிடரி நரம்பை உடைத்து விடுவார்கள். அந்த நரம்பு உடைக்கப்பட்டால் மனிதனால் அசைய முடியாது. இல்லாவிட்டால் சின்ன உழுக்கு இழுக்கும் போதே 2 அடி பம்பாகி துள்ளி விழுகின்ற மனிதன் அந்த முள்ளுக்குள்ள இருக்கின்ற ரூகை இழுக்கும் போதே உலமாக்கள் சொல்றாங்க, அந்த பிடரி நரம்பை மாத்திரம் மனக்குள் மவுத் உடைக்காவிட்டால் உலகம் பூரா கத்தி திரிவான். சக்கராத்துடைய பருத்தம் தாங்க முடியாது. அது உடைத்து விட்டால் அவனால் அசைய முடியாது. எனவே அந்த அறிஞர் கேட்கிறான், மனிதா, சக்கராத்துல நீ பலகீனமாகிடுவாய், உன்னால் அசைய முடியாது, உடம்பும் சக்தி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இப்லீஸ் 99 பவரை பாவிக்க போறான். எனவே மனிதா, நீ கொஞ்சம் சிந்திக்க கூடாதா? ஒரு பவரை பாவிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்ட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி உனக்கு தொழுகையிலே அந்த ஷைத்தானை அடக்கக்கூடிய பவர் இல்லாவிட்டால் சக்கராத்துல எப்படியப்பா ஷைத்தானுக்கு முகம் கொடுக்க போகிறாய்? சுப்ஹானல்லாஹ். எப்படியான வாக்கு பாருங்க, உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு கருத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். சரியா இல்லையா? இந்த சிந்தனை மட்டும் எங்க உள்ளத்துக்கு வந்தால் போதும், எங்க வாழ்க்கையில பாவம் இல்லா போறதுக்கு, நேரத்துக்கு 5 நேரம் பள்ளிக்கு இமாம் ஜமாத் வருவதற்கு. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றா وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. அந்த கட்டத்தை குர்ஆன் வர்ணிக்கிறது. அந்த கட்டத்தை குர்ஆன் வர்ணிக்கிறது. எங்களுடைய கடைசி முடிவை நிர்ணயிக்கின்ற கட்டம் சுவர்க்கமா நரகமா என்ற கட்டத்தை குர்ஆன் சொல்லுது. இதா பலகத்தி தராசி, மனிதா, உன்னுடைய பெருவரில் இருந்து ரூஹ் இழுக்கப்பட்டு இந்த தொண்டை குழிக்கு வருகின்ற நேரத்தில் இழுத்துக் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள் மலக்குள் மௌத். அந்த கட்டத்தில் ராக் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் தப்சீர் 2 விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ரக்கா எருக்கி, இன்னொன்று ரக்கிய எருக்கா. ரக்கா எருக்கின்ற அர்த்தம் மந்திரிப்பது, வைத்தியம் பார்ப்பது, மருந்து செய்வது என்ற அர்த்தம் கொடுக்கிறது. ரக்கிய எருக்காண்ட அர்த்தம் ரூஹை எடுத்துக்கொண்டு ஏறுவது. 2 விளக்கம் எழுதுகிறார்கள். அதுக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர் இப்னு கஸீரில் ஒரு விசித்திரமான ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். அப்படி என்றால் அர்த்தம் தெரியுமா? வவன்ன அன்னஹுல் ஃபிராக். அல்லாஹ் சொல்றான், அந்த சக்கராத்துல உருண்டு பிறழ்கின்ற அந்த மனிதனுக்கு தெரியும் இது சக்கராத். இதுவரைக்கும் காய்ச்சல் வந்து எழும்பினே, இதுவரைக்கும் வயிற்று வலி, தலைவலி, பல்லு வலி, எல்லா நோய் வந்தும் மாத்திரை பாவித்து வைத்தியசாலையில் அட்மிட் ஆகி டிக்கெட் வெட்டி வந்தேன். இந்த படுக்கை மரண படுக்கை என்பது அவருக்கு தெரியும். இதுக்கு பின்னால மருந்து சரி வராது, இதற்கு பின்னால் வைத்தியம் சரி வராது, இதற்கு பின்னால் எந்த தேவையும் எந்த முயற்சியும் எடுபடாது. அந்த சக்கராத்துல உருண்டு பிறகுவதற்கு தெரியும் என்னுடைய கடைசி படுக்கை. ஆனால் அவர்களை சூழ இருப்பவர்கள் பறந்து பட்டை கட்டுவார்கள். யாரிடத்துல மருந்து இருக்கிறது, எந்த ஸ்பெஷலிஸ்ட பிடிக்கிறது, எந்த சேனல் சென்டருக்கு கொண்டு போறது, எப்ளவுக்கு கொண்டு போறதா, சேனல் சென்டருக்கு கொண்டு போறதா, ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதா என்று குடும்பங்கள் பறந்து பட்டை கட்டுவார்கள்.
அதே நேரத்துல இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மலக்குல் மௌத்தோட 2 கூட்டம் வரும். ஒன்று சொர்க்கத்துக்கு சொந்தக்கார மலக்குமார்கள், இரண்டாவது ஜபானியாக்கள் நரகத்துக்கு சொந்தக்கார மலக்குமார்கள். நெருப்பிலான இரும்பிலான பயங்கரமான தோற்றத்தில் நாட்டம் பிடித்தவர்களாக ஆயுதங்களோடு வந்து நிற்பார்கள். ராக் என்ற வார்த்தைக்கு தப்சீருடைய உலமாக்கள் 2வது கருத்து எழுதுறாங்க. மலக்குமார்களுக்கு மத்தியில் டிஸ்கஷன் நடக்கும். மஷூரா ரஹ்மத்துடைய மலக்குமார்களை இந்த மனிதனுடைய ரூஹை கொண்டு போறதா அல்லது நரகத்துடைய மலக்குமார்கள் இந்த ரூஹை கொண்டு போறதா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த முடிவு அவனுடைய கடைசி பார்வையை வைத்து முடிவெடுக்கப்படும். கடைசி வார்த்தையை வைத்து முடிவெடுக்கப்படும். அவனுடைய நாக்கில் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மட்டும் வந்தால் அவனுடைய முடிவு ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கு போகும். 500 விதமான மலக்குமார்கள், 500 விதமான பூச்செண்டுகளுடன், 500 விதமான வாசனைகளுடன், 500 விதமான நன்மாராயங்களுடன் அவனுடைய ரூ மிக இலவாக கலக்கப்பட்டு சொர்க்கத்துடைய பட்டு துணியில் சுருட்டப்பட்டு என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசிகளுடைய ரூ தங்க வைக்கப்படுகின்ற அந்த எல்லியூன் என்ற சுவர்க்கத்துக்கு எடுத்துச் செல்வார்கள். எந்த மனிதனுடைய கடைசி பார்வை சொர்க்கத்தை பார்க்குமோ அவனுடைய முகத்தில் சிரிப்பு வரும், அவனுடைய முகத்தில் புன்முறுவல் வரும், அவனுடைய முகத்தில் வெளிச்சம் வரும். எந்த கண் கடைசி பார்வையை சொர்க்கத்தை பார்க்குமோ அவனுடைய முடிவு சுப்ஹானல்லாஹ் ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கு போகும். அவனுடைய ரூஹ் எல்லியூன் என்ற சொர்க்கத்துக்கு போகும். அதற்கு மாற்றமாக யாருடைய வாயில கடைசி வார்த்தை கலிமா வராமல் குஃப்ருடைய வார்த்தை வருமோ அவனுடைய ரூஹுடைய பொறுப்பு ஜபானியாக்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சக்கராத்துடைய கட்டத்தில் பாவிகளுடைய ரூஹை எடுக்கும் போது அந்த ஜபானியாக்கள் வந்து அவர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இரும்பு கம்பட்டியால் அவர்களுடைய முதுகிலையும் நெற்றியிலையும் அடித்துத்தான் ரூஹ் பறிக்கப்படும். குர்ஆன் சொல்லுது, யாருடைய கடைசி பார்வை நரகத்தை பார்க்குமோ நஹூதுபில்லா எங்கள் முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவனுடைய கண் கடைசி நரகத்தை பார்க்குமோ அவனுடைய முகம் கருத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய கண் அகல திறந்துவிடும், அவனுடைய கண் குழிவிடும், அவனுடைய கன்னத்தில் குழிவிடும், பயந்த தோற்றத்தில் இருப்பான். சிரிப்பை பார்த்தால் சிரிப்பு வரும், பயத்தை பார்த்தால் முகத்தில் பயம் வரும். சொர்க்கத்துடைய முகத்தை பார்த்தால் சிரிப்புடைய முகம் தெரியும், நரகத்துடைய முகத்தை பார்த்தால் முகத்தில் பயம் வரும். இந்த கட்டத்தை முடிவு செய்வது சிரிப்பதா அல்லது பயப்படுவதா என்பதை முடிவு செய்வது இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த கடைசி சக்கராத்துடைய கட்டம். கடைசி எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சாதாரணமான கட்டம் அல்ல மௌத். யாரும் தப்பேடாது. நிரந்தரம் என்ற பேச்சு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. உலகத்தில் அப்படி தப்புவதற்கு தகுதியான ஒருத்தர் இந்த பூமிக்கு மேலால் நடமாடி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடி இருக்க வேண்டும். அவர்களையே அல்லாஹ் பறித்துக் கொண்டான், அவர்களுடைய ரூஹையே பறித்துக் கொண்டான். பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நாம், எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. இந்த பாடத்தை தான் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு ஹிக்மத்தை, ஒரு ஞானத்தை உலமாக்கள் அல்லாஹ்வுடைய உலகத்துடைய உஸ்லூபை வைத்து சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தான் உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் பூமிக்கு மேலால் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. அதே நிமிடத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் மௌத்தாகின்றன.
அதே நேரத்தில் இடைப்பட்ட ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வேலையை படைத்த ரப்பை தவிர உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் செய்ய முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். ஆனால் இந்த சுன்னத்தின் மூலமாக, இந்த அல்லாஹ்வுடைய கதரின் ஏற்பாட்டின் மூலமாக முழு உம்மத்துக்கும் ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்கிறான். மனிதா, இந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் உனக்கு ரெண்டையும் நடுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திமதிக்காக வேண்டித்தான் இந்த சுன்னத்தை நான் ஹயாத்தாக்கி இருக்கிறேன். பிறப்பவர்கள் இறப்பது நிச்சயம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கும் இறப்புதான். ஹயாத்தோடு வாழுகின்ற உனக்கு ஏன் இந்த ரெண்டையும் நான் ஏற்பாடு செய்து காட்டுகிறேன் என்றால், நீ உன்னுடைய வாழ்க்கையில் பாடமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்ல, முடிந்து போகக்கூடியது. இந்த பாடத்தை படித்து உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து சொர்க்கவாதியாக மாறணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உஸ்லூபே சுன்னத்தே வழிமுறையே என்று அல்லாஹ் உலகத்துடைய நடைமுறையை வைத்து எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லித் தருகிறார். எனவே கண்ணியமானவர்களே, சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகம் இது நிரந்தரம் அல்ல. எனவே இந்த உலகத்துடைய இன்பத்துக்காக வேண்டி தொழுகையில் கை வைப்பது அநியாயம். slhub.com. இந்த உலகத்துடைய லாபத்துக்காக வேண்டி வட்டியில் கை வைப்பது அநியாயம். இந்த உலகத்துடைய லாபத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமைகளில் உதாசீனம் செய்வது இவனை போன்ற நஷ்டமாடி பூமியில கிடையாது. இந்த அற்பமான முடிந்து போகக்கூடிய நிரந்தரம் இல்லாத சொற்பமான இந்த இன்பத்துக்காக வேண்டி, சொர்க்கத்துக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய அமல்களையும் சொர்க்கத்தை தடை செய்யக்கூடிய பாவத்திலையும் கை வைத்தான் என்றால் இவனை போன்ற நஷ்டமாடி இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் ஒவ்வொரு வருடம் முடிய எங்களுக்கு போதிக்கின்ற பாடம். மனிதா, வருடம் முடியும், அதுபோன்று ஒன்று ஆயுளும் முடிகின்ற தினம் வரும். அதற்கு முன்னால் இந்த கடைசி கட்டத்தை பயந்து உள்ள வாழ்க்கையில நீ வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக வாழ். இதை நினைச்சுத்தான் ஒட்டுமொத்தமான படைப்பும் விதிவிலக்கில்ல பயந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் இந்த கட்டத்தை நினைத்து பயந்தார்கள். ஹஜ்ரத் மீகாயில் இந்த கட்டத்தை நினைத்து அழுதார்கள். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு மிக நெருக்கமான மலக்கு, அவர்களுடைய பார்வையை கண் சிமிட்டாமல் அல்லாஹ்வுடைய அரிசை நோக்கி இருக்கிறது. எப்பொழுது சூருடைய கட்டளை எனக்கு வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நாள் தினம் ஹஜ்ரத் மீகாயிலும் ஹஜ்ரத் இஸ்ராஃபீலும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏங்கி அழுகிறார்கள். அல்லாஹ் கேட்டார், மா யுபகீகுமா, ஏ மீகாயில், ஏ இஸ்ராஃபீல், உங்கள் ரெண்டு பேரையும் அழவைத்த காரணம் என்ன? ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி பயப்படாமல் இருப்போம்? கடைசி முடிவு என்னவென்று தெரியாமல் எப்படி பயப்படாமல் இருப்போம்? ரப்பே, எங்களுடைய அந்தத்தில் இருந்த இபிலீஸை நீ கேவலமாக்கலையா? 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்த இபிலீஸை நீ நரகவாதியாக மாற்றலையா? உன்னுடைய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இருந்த அந்த இபிலீஸை கேவலமாக்கி உன்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக இருந்த அந்த இபிலீஸை உன்னுடைய சாபத்துக்கு சொந்தக்காரனாக்கி இந்த பூமிக்கு நீ தூக்கி வீசலையா? ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்களுடைய உலகத்துடைய முடிவை மாற்றி உலகத்திலே அவர்களை நீ கேவலப்படுத்தவில்லையா? நாம் எப்படி பயப்படாமல் இருப்பது ரப்பே? சுப்ஹானல்லாஹ், எப்படி பயப்படாமல் இருக்கிறது? நீங்க நினைச்சலாம் என்ன சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீல், வந்ததிலிருந்து பார்க்கிறேனே இந்த மீகாயிலுடைய முகத்துல சிரிப்பே இல்லையே ஜிப்ரீலே. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்துல முன்பு குலிகத்தின் நார், அல்லாஹ் நரகத்தை எப்பொழுது படைத்தானோ அந்த வினாடியிலிருந்து மீகாயிலுடைய முகத்துல நானே சிரிப்பை பார்க்கல. காரணத்தை கேட்டதற்கு சொன்னார்கள், கடைசி முடிவை அல்லாஹ் என்னுடைய முடிவை மாற்றி என்னை நரகவாதி ஆக்குவானோ என்று பயப்படாமல் நான் எப்படி இருப்பது?
ரிஸ்க்கு பொறுப்பான மனக்கு பயந்த பயம். அப்படி என்றால் நாம் ரெண்டு பக்கத்தில் படைத்தவனுக்கு சொர்க்கத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, எந்தெந்த அமல்களை செய்வதனால் சொர்க்கம் கிடைக்குமோ அந்த அமல்களை செய்வதும் இல்லை, எந்தெந்த பாவங்களை செய்தால் சொர்க்கம் ஹராமாகிவிடுமோ அத்துணை பாவங்களும் என்ற வாழ்க்கையில் ரெண்டு பக்கத்தாலேயும் நரகத்துக்கு மிக வேகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமை மாற வேண்டும். கடைசி சக்கராத்துடைய பயம் உள்ளத்துக்கு வரணும். அந்த பயம் வந்து எங்களை வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டிய கடமை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அதற்கு பல வழிகளை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அதில் ஒன்று, தனிமையில் அல்லாஹ்வை பயப்படணும். இரண்டாவது, அமல் இபாதத்துகளை சரியாக செய்யணும். ஐந்தால தொழுகையை இமாம் ஜமாத்தோட நேர காலத்துக்கு சொல்லணும். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு இபாதத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை யார் செய்வார்களோ அவர்களுக்கு சத்தியமிட்டு சொன்ன சமாச்சாரத்தில் ஒன்று, யாருக்கு இந்த உலகத்தில் சதக்கா கொடுத்து பழக்கப்படுகின்ற தன்மை இருக்குமோ அவனுக்கு சத்தியமாக கெட்ட மௌத்து வரவே வராது. செய்கின்ற முதலாவது பாக்கியம் என்ன தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் ஷைத்தானுடைய பவரை விட்டு பாதுகாத்து அவன் நாட்கள களிமாவை வெளியாக்கி அவனை சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற செயலை செய்யக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் ஒரு இபாதத்துக்கு இருக்கும் என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் செய்கின்ற சதப்பம் சாதாரணமானதல்ல. இன்னொரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹசன், ஹுசைன், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மூன்று பேரும் ஹஜ்ஜை முடித்துட்டு வருகிறார்கள். பாலைவனத்தில் நடைபாதையில் வருகிறார்கள். இரவுடைய நேரமாகிறது. பசி தாங்க முடியல. உணவு பதார்த்தங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. பணம் கையில் இருக்கிறது. பணத்தை சாப்பிட முடியாது. ஏதாவது சாப்பிட வேண்டும். அங்கே தேடி பார்க்கிறார்கள். அந்த நடு பாலைவனத்தில் ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு மூன்று பேரும் செல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி இருக்கிறாள். ஒரு மூதாட்டி சலாம் சொல்லிவிட்டு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய பேர பிள்ளைகள், நாங்கள் ஹஜ்ஜ முடிச்சிட்டு வருகிறோம், எங்களுக்கு சரியான பசியாக இருக்கிறது, சாப்பாடு இருந்தால் தாருங்கள், அதற்கு நாம் பணத்தை தருகிறோம். அந்த தாய் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டோன்னே அவளுடைய வீட்டில் இருந்தது ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு பொட்டை ஆடு, பெண்ணாடி. அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த ஆட்டை அறுத்து இந்த மூன்று பேருக்கும் சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்பினாள். அடுத்த நாள் காலையில் அந்த மூதாட்டியுடைய கணவர் வயது முதிர்ந்து வருகிறார். ஆண்கள் என்றால் எங்கள் அனைவர்களுக்கு தெரியும், வரும்போதே ஒரு நோட்டம் விடுவார்கள். வீட்டில் என்ன இருந்தது என்ன இல்லை என்பதை பார்ப்பது ஆண்களுடைய வழக்கம். இந்த வயது முதிர்ந்தவர் வருகிறார், பார்க்கிறார், ஆட்டை காணவில்லை. மனைவியா கூப்பிட்டார், இங்க வாங்க, ஆடுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த அம்மையார் சொல்கிறார், அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை வந்தார்கள், அவர்கள் சாப்பாடு கேட்டார்கள், அறுத்து சாப்பாடு கொடுத்தேன். வைஹக்கி, உனக்கு நாசம் உண்டாகட்டும். எங்கட வருமானமே அந்த ஆடுதானே, அந்த ஆடு தருகின்ற பாலை வித்துத்தானே நாங்கள் சாப்பிடுகிறோம். போய் அந்த ஆட்டை அணி அறுத்து கொடுத்தாய் என்று அந்த முதியவர் அந்த மூதாட்டியோட கடிந்து கொண்டார். கொஞ்ச நாளைக்கு பின்னால ரெண்டு பேரும் மதீனா நகருக்கு போறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரையும் பார்த்தாங்க. வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து விருந்து பிரசாரம் செய்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரெண்டு பேருக்கும் 1000 ஆடுகளையும் 1000 தீனார்களையும் கொடுத்தார்கள். இந்த மூதாட்டி ஒரு பார்வை கணவனை, ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்ததற்காக வேண்டி என்ன ஆட்டம் போட்டாய் உலகத்தில் பாத்தியா? 1000 ஆடுகளை அல்லாஹ் தந்தான். உன் வாழ்நாளில் 1000 ஆடுகளையும் 1000 மிருகங்களை நீ பார்த்திருப்பாயா? ஹசன் என்ன செய்தார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அனுப்பினார்கள். அவர்களும் அதே போன்று 1000 ஆடுகளையும் 1000 தீனார்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் அப்துல்லாவுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் 2000 மிருகங்களையும் 2000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். இந்த ரெண்டு பேரும் கேட்டார்கள், அந்த ரெண்டு பேரும் 1000 தந்தார்கள், நீங்கள் ஏன் 2000 தந்தீர்கள்? சொன்னார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் 2 பேரும் நேரடியான பேர குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய. அவர்கள் ஒன்று கொடுத்ததுடைய நன்மை அடைய வேண்டும் என்றால் குறைந்தது நாங்கள் 2 மடங்காவது கொடுக்கணும். எதுல போட்டி போட்டார்கள்? சுபஹானல்லாஹ். அந்த மூதாட்டி தன்னுடைய கணவரை பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு கணவரை பார்த்து சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்ததினால நீ இவ்வளவு பெரிய ஆட்டம் போட்டாய் பார். கண்ணை மூடுவதற்கு முன்னால் 4000 ஆடுகளையும் 4000 திருங்களையும் தந்த ரப்பு கியாமத்தில் எனக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தை தருவான் என்று நினைக்கிறாய்? உலகத்தில் ஒரு ஆட்டை கொடுத்ததற்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை இந்த பூமிக்கு மேலால் கண்ணை மூட முன்னால் செய்கிறான் என்றால் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனதற்கு பின்னால் சதக்காவுடைய வாக்குறுதியே கெட்ட மௌத்து வராது. அதனால சொர்க்கம் நிச்சயம். எனவே சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட கூலியை தருவான்? சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை சொல்ல வருகின்ற விடயம், கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவதற்கு எத்தனையோ ஏற்பாடுகள் இருக்கிறது. அதுல விசேஷமான ஒன்றுதான் சதகா. அல்லாஹ் சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களை பயன்படுத்தி சக்கராத்து வருவதற்கு முன்னால் எங்களால் எவ்வளோ எல்லாம் ஏழை எளியோர்களுக்கு, கஷ்டமானவர்களுக்கு, பொது சேவைகளுக்கு, நல்ல வேலைகளுக்கு வாரி வழங்குவோமோ அந்த சொத்துல சத்தியமாக குறையும் வராது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்கிறது, ஒன்றை கொடுத்தால் 10 கொடுக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் என்ற வாக்குறுதியும் இருக்கிறது. அதே நேரத்தில் சக்கராத்துல கலிமா வாய்க்கு வர இருக்கிறது, அல்லாஹ் சொர்க்கத்தை தர இருக்கிறான். எனவே இது போன்ற அமல்களை செய்து எங்களுடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி இந்த பூமிக்கு மேலால் நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவான். எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பூமிக்கு மேலால் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை எந்தெந்த அமல்களை செய்தால் நல்ல மௌத்து வருவோயா அந்தந்த அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா. கெட்ட மௌத்த மட்டும் பத்து கேட்கப்படுகிறாரையா, நாசம் போவோம் யாருலா, நரகப்பிரியா போவோம் யாருலா, அந்த கேட்க மௌத்த தந்துடாரையா. நீ இறக்கமுள்ளவன் யாருலா, நீ தாயை விட இறக்கமுள்ளவன் யாருலா. இந்த உலகத்துல உன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருலா, நீதான் ரப்பு யாருலா. உன்னை தவிர எங்களுக்கு ரப்பு இல்லை யாருலா. நாங்க எந்த சிலையையும் நம்பல யாருலா. ஏதோ தெரியாதனக்கான பாவம் செய்கிறோம் யாருலா, எங்களை மன்னிச்சிரியாருலா. செய்த பாவத்தினால கெட்ட மௌத்த தந்துடாரே யாருலா, கேவலமான முடிவை தந்துடாரே யாருலா. எத்தனையோ அமல் செய்கிறோம் யாருலா. இந்த அம்மன்ல எதை நீ பொருந்திக் கொள்கிறாயோ யாருலா, அந்த அம்மனை கொள்கிற ரூப வாங்கிக்கோ யாருலா. தொழுகையோட ரூப வாங்கிக்கோ யாருலா, குர்ஆன் திலாவத்தோட ரூப வாங்கிக்கோ யாருலா. நோம்போடு இவனை கைப்பற்றியாருலா, சதகா செய்தவன் ரூப கைப்பற்றியாருலா, தவாப் செய்தவன் ரூப கைப்பற்றியாருலா. இந்த உலகத்தில் நாம் எந்த அமலை செய்கிறோமோ அந்த அமல்களில் எதை நீ கபூல் செய்கிறாயோ அந்த அமலோடு எங்களை கடைசி முடிவு வாங்கி இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் சிரித்தவர்களாக அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியமான பாக்கியமான மௌத்தை மாத்திரம் தந்து எங்களுடைய முழு பரம்பரையை நீ கபூல் செய்து கொள்வாயாக. துஆக்களை ஏற்றுக் கொள்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹ்.